ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட கடனை பத்தி தாங்க. நம்ம வீட்டு கடன் அதிகமா போனாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகி மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவோம். ஆனா தமிழ்நாட்டோட கடன் பாத்தீங்கன்னா இன்றைய தேதியில 9.52 லட்சம் கோடி கடன் 2025-26 இருக்கு. ஆனா 2026-27 நிதியாண்டுல 10.62 லட்சம் கோடியா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கிறாங்க. ஏன்னா திரும்ப 1.11 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு அதுக்கு 65,000 கோடி கடனை திருப்பி செலுத்துறாங்களாம். இது எப்படி இருக்கு? 2 மடங்கு கடனை வாங்கிட்டு அதுல 1 மடங்கு மட்டும் திருப்ப கொடுத்தா அந்த கடன் எப்படி குறையும்? அது மட்டும் இல்லாம கடந்த 15 வருஷமா 10 மடங்கு கடன் அதிகரிச்சிருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. இது எதை பேஸ் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல உள்நாட்டு உற்பத்தியை பேஸ் பண்ணி தான் இந்த கடனை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டுல நம்ம உள்நாட்டு உற்பத்தியை நம்ம குறைஞ்சிட்டு தான் வருது. ஏன்னா விவசாய நிலங்கள் எல்லாமே இப்போ எல்லாமே பிளாட் போட்டு எல்லாம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. அப்போ இயற்கை வளங்கள் ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனா தமிழ்நாட்டோட கடன் ஒரு பக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுடைய மக்கள் மேலையும் தமிழ்நாட்டு மேலையும் மக்களை நேசிக்கிற ஒரு தலைவரை நம்ம ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் அமர்த்தணும். அது மட்டும் இல்லாம நல்ல நிர்வாக திறன் உள்ள ஒரு மக்கள் பிரதிநிதியை நம்ம ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் அமர்த்தணும். இதுதான் ஒரே வழி. இது இப்படியே விட்டோம்னா, இப்ப நீங்க சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். இலங்கையில பார்லிமெண்ட் பிரதமர் மாளிகையை முற்றுகையிட்டு ஒரு போராட்டம் நடந்தது இல்லையா? அது எதனால நடந்தது? அந்த நாடு அதிகமா கடன் வாங்கி பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சு அந்த நாடே நாசமா போயிடுச்சு. இன்னைக்கு இதே நிலைமை தமிழ்நாட்டுக்கு வராம தடுக்கணும் அப்படின்னா நம்ம கடனை குறைக்கணும். 10.62 லட்சம் கோடினா சாதாரண விஷயம் இல்லைங்க. இது எதற்காக வாங்கப்பட்ட கடன் அப்படின்னா, தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு அப்படின்றாங்க. எதை பேஸ் பண்ணி? தமிழ்நாட்டோட உள்நாட்டு உற்பத்தியை பேஸ் பண்ணி தான். உற்பத்தி குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? கடன் அதிகமாயிடும். கடன் அதிகமானா ஆட்டோமேட்டிக்கா கடன் கொடுத்தவன் என்ன செய்வான்? நம்ம நாட்டுல ஆக்கிரமிப்பு பண்ணுவான். இதுதான் நடக்கும். ஒருத்த கடன் கொடுக்குறான், அவன் கடன் கொடுக்கலன்னா திரும்ப அவன் வீட்டுல தானே கை வைக்கிறான். இதே நிலைமை தான் தமிழ்நாட்டுக்கு ஏற்படும். அதனால மக்களே யோசிங்க. தமிழ்நாட்டோட கடன் எல்லையை மீறி போயிட்டு இருக்குது. நீங்க இப்போ ஒரு அரசியல்வாதி நம்மள்ட்ட ஓட்டு கேட்கும் போது அவங்க வாக்குறுதியில என்ன கொடுக்குறாங்க? உனக்கு இலவசமா வீடு கட்டி தரேன், உன்னோட தெருவுல புது ரோடு போட்டு தரேன், ஸ்ட்ரீட் லைட் சரி பண்ணி தரேன் தான் சொல்றாங்களே தவிர, தமிழ்நாட்டுல இருக்கிற கடனை நான் இவ்வளவு சதவீதம் நான் அடைச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வாக்குறுதியாச்சும் இருக்கா? எதுலையுமே இல்ல. எல்லாமே இலவசங்கள் இலவசங்கள் இலவசங்கள். இலவசங்கள் எதுல இருந்து தர முடியும்? அவங்க நம்மளை முன்னிலைப்படுத்தி நம்மளுடைய அந்த ஹார்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணி கடன் வாங்குறாங்க. கடனை வாங்கி நம்மளுக்கு இலவசத்தை அள்ளி கொடுக்குறாங்க. எதற்காக இலவசம் வேணும்? இலவசத்தை வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. இப்போ 5,000 கொடுக்குறாங்களா, 1,000 ரூபாய் கொடுக்குறாங்களா, 2,000 கொடுக்குறாங்களா, அதை வாங்கி நம்ம செலவு பண்ணிடுறோம். அது அதோட முடிஞ்சிருது. ஆனா அந்த பணம் எங்க இருந்து வருது? கடன் வாங்கி தான் நம்மளுக்கே கொடுத்துட்டு இருக்காங்க. கடன் வாங்கி நம்ம இலவசத்தை அனுபவிக்கணும்ன்ற எந்த அவசியமுமே கிடையாது. இப்போ எல்லையை மீறின ஒரு கடன் ரொம்பவே ஆபத்தானது. அந்த கடனை அடைச்சிட்டு நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில போறதுக்கான எல்லா வழியுமே நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியா கிடைக்குங்க. கடன் இல்லாத மாநிலமா உருவானாலாம் நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி அடையும், நம்பர் 1 மாநிலமாவே மாறும். இப்போ நம்பர் 1 கிடையாது. நம்பர் 1 சொல்றதெல்லாம் சுத்த பொய், அப்பட்டமான பொய். அதனால கடனை எந்த அளவுக்கு நம்ம குறைக்கிறோமோ அதுதான். அதே மாதிரி நிர்வாக திறன் கொண்ட ஒரு ஆட்சியாளரால மட்டும்தான் இந்த கடனை குறைக்க முடியும். இப்ப இருக்கிறவங்களோ இல்ல அப்புறம் வரப்போறவங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. உங்க மனசுக்கு எது சரின்னு படுது? இப்ப நம்ம தெருவிலேயே ஒருத்தவங்க இருப்பாங்க, நிர்வாக திறன் கொண்ட ஒருத்தனை நம்மளோட பிரதிநிதியா தேர்ந்தெடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு நிர்வாக திறமையோட அதை நடத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போகும். இதாங்க நான் அந்த கடனை பத்தி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசுல நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இதை பத்தி நம்ம ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனாலதான் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்றோம். இதை பார்த்து நீங்க உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. நீங்க நெட்ல போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். கூகுள்ல போயிட்டு தமிழ்நாடு கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட கடந்த 15 வருஷத்துல மட்டுமே 10 மடங்கு அதிகமா கடன் வாங்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த 15 வருஷத்துல நம்ம வளர்ச்சி அடைஞ்சதும் அந்த கடன் வாங்கினதும் பாத்தீங்கன்னா நீங்க அதை ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும். அந்த கடன்ல வீணாதான் போயிருக்கும். அந்த கடன் வாங்கின பணம் எல்லாமே தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு பயன்படவே இல்லை அப்படின்றது உங்களுக்கு தீர்க்கமா தெரியும். அதனால உள்நாட்டு உற்பத்தியை பேஸ் பண்ணி தான் அவங்க கடனை வாங்குறாங்க. ஆனா உள்நாட்டு உற்பத்தி வர வர கம்மியாயிட்டே தான் வருது. ஏன்னா விவசாய நிலங்கள் பாதி நிலங்கள் இன்னைக்கு அழிச்சு பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உள்நாட்டு உற்பத்தி ஒரு பக்கம் குறைஞ்சிட்டே வருது, தமிழ்நாட்டு கடன் ஒரு பக்கம் ஏறிட்டே போகுது. அப்போ
இது வந்துட்டு போக போக வந்துட்டு கவலைக்கிடமான நிலையை நோக்கி தான் நம்ம தமிழ்நாடு போயிட்டு இருக்குது. அதனால நம்ம வாக்களிக்கிற மக்கள் வந்துட்டு ஒரு தெளிவான தீர்க்கமான நிலையில வாக்களிச்சிங்க அப்படின்னா நிர்வாகத்திறனுடைய மக்களை நேசிக்கிற, தமிழ்நாட்டை நேசிக்கிற நிர்வாகத்திறனுடைய ஒரு ஆட்சியாளர்களை அமர்த்தி நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தணும். நம்மளும் நம்ம வீடும் நாடும் வேற வேற இல்லை. நம்ம வீட்டு மூலமா எவ்வளவு கடன் வாங்கி அதை அடைக்கிறதுக்கு நம்ம போராடி அடைக்கணும் இல்லையா? அதே போலதான் நம்ம தமிழ்நாட்டோட கடனையும் நம்ம தான் அடைக்கணும். அதுக்கு சரியான முறை வந்துட்டு கரெக்டா வரியை செலுத்தணும். நம்மளுக்கான வரி, ஜிஎஸ்டி, அப்புறம் வந்துட்டு இந்த லேண்ட் மூலமா வாங்குற வரி ஏய்ப்பு செய்யாம வரியை கரெக்டா கட்டினாலே தமிழ்நாட்டோட கடன் முற்றிலுமா அடைபடும். நம்ம வரியை திருடி திங்கிற அரசியல்வாதிகளை நம்ம நம்பக்கூடாது. திருடி திங்கிறவனை வந்துட்டு ஆட்சியில் அமர்த்தாம நம்ம வரியை கரெக்டான முறையில பயன்படுத்தி கரெக்டா நம்ம தமிழ்நாட்டோட கடனை அடைச்சு தமிழ்நாட்டோடைய நிலையை வந்துட்டு வளர்ச்சி பாதையில கொண்டு போற நிர்வாகத்திறனுடைய அரசியல்வாதிகளை ஆட்சியில் அமர்த்தணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்றோம். இதை நான் யோசிச்சேன், அதை வந்துட்டு மற்றவங்களுக்கு பகிரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பகிர்ந்தேன். நன்றி.